எல்லாருக்கும் வணக்கங்க. தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த தைத்திருநாள் விளங்குகிறதுங்க. இந்த தைத்திருநாள் அப்படின்னு நினைக்கும் போதே சொல்றதுக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அந்த தைப்பொங்கலை எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாலே, விவசாயிகளுக்கான ஒரு நாள் தான். ஒ அந்த விவசாயிகள் அவ்வளோ நாளும் பாடுபட்டதுனால தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது. அந்த உழவு தொழிலுக்கு நினைவு கூரும் விதமாகவும், இயற்கைக்கு நினைவு கூரும் விதமாகவும் தான் அந்த தைத்திருநாள் ஃபர்ஸ்ட்டு கொண்டாடப்பட்டது. ஃபர்ஸ்ட்ல சூரிய பகவான் முதற் கடவுளான சூரிய பகவானுக்கும், இயற்கைக்கும், விவசாயிகளுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகலாம். எவ்வளோ பெரிய ஆளாலும் இந்த டெக்னாலஜி வந்துட்டு, அந்த டெக்னாலஜி வந்துட்டு, நாங்க அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம்னு என்ன வேணா பேசலாம். ஆனா விவசாயிகளும் அந்த உழவு தொழிலும் இல்லாட்டி, நம்மளுக்கு பேசிக் என்னது? சாப்பாடு. அது இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிருவோம்? என்ன டெக்னாலஜி வளர்ந்தோம்? அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த டே வந்து நம்ம கொண்டாடப்படுகிறது, தைத்திருநாள். ஏன்னா விவசாயம் அப்படின்னு சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்து நானும் வில்லேஜ்ல ஒரு விவசாய குடும்பத்துல பார்த்து அதோடயே வளர்ந்த பொண்ணு தான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அது மாதிரியான லைஃப் ஸ்டைல் இந்த சிட்டிலயோ எங்க போனாலுமே எனக்கு கிடைக்காது. சின்ன வயசுல இருந்து தைத்திருநாள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மகசூல் வர்ற டே. அந்த நம்ம என்னெல்லாம் விளைச்சல் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு கையில வர்ற டைம், அந்த டைம்ல வந்து விவசாயிங்கள்லாம் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு விளைஞ்சதெல்லாம் நல்லா கை நிறைய வந்துட்டு, நம்மளுக்கான பலன் கிடைச்சிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய டைமா தான் இந்த தைத்திருநாள் அமையும். அப்போ நம்ம இயற்கையான கடவுளுக்கு அந்த தைத்திருநாள் அன்னைக்கு வந்து எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியா போயிட்டு அப்படிங்கிற மாரி சந்தோஷமா ஊர்ல எல்லாருமே கொண்டாடப்படுவோங்க. இப்ப அந்த மாரி லைஃப் ஸ்டைல்லாம் இல்ல. நாங்க சிட்டில இருக்கிறதுனால, நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன காமிக்கிறேன்? எனக்கு கிடைச்சதுல அவங்களுக்கு கிடைக்குமானா, அதுல பாதி கூட இல்லங்க. சரி நம்ம வீட்ல அந்த அளவுக்குலாம் இங்க பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, நாங்க நைட்டே கீழ உள்ள அக்காவும் நானும் சேர்ந்துட்டு வாசல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு கோலம் போட்டாச்சு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு. காலையில எங்க வீட்ல ஒரு சக்கரை பொங்கல் வச்சுட்டு, எல்லா காய்கறியும் போட்டு, சைட் பை சைடா ஒரு சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் டிஃபன் இட்லி மட்டும் தான் செஞ்சோம். இப்படி நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பிள்ளைங்க ஒரு சைடு குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ கிராமத்துல போய் பொங்கல் நான் பார்த்த பொங்கல் எல்லாமே காலையில எல்லார் வீட்லயும் கலர்ஃபுல்லா கோலம் போட்டுட்டு, அந்த வாசல்ல சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சுட்டு, கரும்பு, காய் எல்லாமே வச்சு படைச்சிட்டு, அத எடுத்து மறுபடி குழம்பு, கூட்டு இது மாரிலாம் வச்சு அன்னைக்கு மதிய சாப்பாடு இதெல்லாம் வந்து செய்வோம். இங்க வெளியில இட வசதி உள்ளவங்களோ, இது மாரி உள்ளவங்க செய்யலாம். எனக்கு இங்க வந்துட்டு வெளியில வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்ல. அதனால நான் கேஸ்லயே ரெடி பண்ணி, அன்னைக்கு வீட்ல சாமிக்கு வச்சுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுக்கிட்டோம். தைத்திருநாள் அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, தைப்பொங்கல நம்ம 4 நாளா கொண்டாடுறோம். எந்த ஃபங்ஷனுங்க 3 நாள், 4 நாள் அப்படிலாம் போகும். தீபாவளி அப்படிங்கிறது கூட 1 நாள் விழா தான் இருக்கும். தைப்பொங்கல் அப்படிங்கிறது 4 நாள். தைப்பொங்கலுக்கு நாளே போகி பண்டிகை அப்படின்னு சொல்றோம். போகி அப்படின்னாலே பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லலாம். கெட்ட எண்ணங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு, தேவையில்லாத எண்ணங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல விஷயத்த எடுத்துக்குவோம் அப்படிதான் அதோட மீனிங். அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு, ஒட்டறை அடிச்சு, நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் ரெடி ஆவாங்க. வீட்ல உள்ள தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியில போட்டு எரிச்சிடுவாங்க அப்படிதான். இப்போ நம்ம வீட்ல உள்ள பொருளெல்லாம் போட்டு எரிச்சா மேக்ஸிமம் நம்ம வீட்ல உள்ள பொருளெல்லாம் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆனதா தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு நம்ம எரிக்க வேண்டாம். சுத்தி உள்ள மாசு தான் நம்ம அதிகரிப்போம். நம்ம கெட்ட விஷயத்த விட்டுட்டு நல்ல விஷயத்த எடுத்துக்கலாம். இதுதான் போகி. நம்மளால முடிஞ்ச வீட்டெல்லாம் நீட்டா சுத்தம் பண்ணிட்டு, ஒரு ஒட்டறை அடிச்சுட்டு, அடுத்த நாள் சாமி கும்பிட்றதுக்கு நம்மளும் ரெடி ஆயிருவோம். அடுத்த நாள் வந்து தைப்பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து, நம்ம முன்னோர்களுக்கோ, நம்மளோட குலதெய்வங்களுக்கு, நம்மளால வச்சு பொங்கல் வச்சு வீட்ல உள்ள இஷ்ட தெய்வங்களுக்கு நம்ம வீட்லயே சாமி கும்பிடுறோம் தைப்பொங்கல் அன்னைக்கு. புத்தாடை இதெல்லாம் போட்டு அவங்களால முடிஞ்ச விதத்துல காய், குழம்பு எல்லாமே வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. செகண்ட் டே தைப்பொங்கல். இதுவும் சூப்பரா போகும். தேர்டு டே அப்படின்னு சொல்லும்போது மாட்டுப் பொங்கல். மாடு அப்படின்னு சொன்னாவே லட்சுமி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் வந்து இந்த மாடு தாங்க. உழவு தொழிலுக்கு மாடு இல்லாட்டி நம்மளால அந்த காலத்துல இருந்து இவ்வளவு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. அதனால மாட அன்னைக்கு நன்றி கூறும் விதமா மாட்டுப் பொங்கல் வச்சு வில்லேஜ்ல எல்லாரும் அவங்களுக்கு சாமியா நினைச்சு நம்ம சாமி கும்பிடுற வழிபடுற ஒரு நாளா தான் இருக்கும். தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லலாம். ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஃபுட் என்னன்னா, அந்த பசும்பால் தான் நம்ம குடிச்சிருப்போம். அதனால லட்சுமிகரமான ஒரு விஷயம் தான் அந்த மாடு. அவங்கள கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான் மாட்டுப் பொங்கலா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஃபோர்த் டே காணும் பொங்கல். இந்த போகி, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல் அப்படிலாம் அவங்கவங்க வீட்ல வச்சுட்டு அவங்கவங்க செலிப்ரேட் பண்ணிக்குவோம்.
காணும் பொங்கல் இந்த 3 நாளும் முடிச்சுட்டு சித்தப்பா, சித்தி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ரிலேஷன் எந்த வேணா இருக்கலாம். தாத்தா, பாட்டி பக்கத்துல யார் இருக்காங்களோ, அவங்கள நம்ம குடும்பத்தோட போயோ, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தோ, உட்கார்ந்து பேசி சந்தோஷமா கழிச்ச நாட்கள் தாங்க அந்த காணும் பொங்கல். காணும் பொங்கல் அந்த காலத்துல தான் டெக்னாலஜி அதிகமா இருக்கு. பொங்கல் வச்சதுமே நான் பொங்கல் வச்சுட்டேன். உங்க வீட்ல வச்சுட்டீங்களா? ஹாப்பி பொங்கல் சொல்ற அளவுக்கு எல்லாருமே டெவலப் ஆயிட்டோம். இப்ப அந்த மாரிலாம் எதுவும் இருந்திருக்காது. கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்திருந்தேன்னா. அவங்கலாம் அந்த 4த் டே போம்போது, அந்த 3 டேஸ் நடந்தத ஸ்டோரி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு, ரொம்பவே ஜாலியா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே ஃபோன் மூலமா அன்னைக்கே வாழ்த்து தெரிவிச்சுடுறோம், எல்லாமே பண்ணிர்றோம். இருந்தாலும் டைரக்ட்டா பேசுற விதம், பார்க்குற விதம், அந்த ஃபீல் எல்லாமே வரவே வராதுல்ல. காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்கவங்க பக்கத்துல உள்ள ரிலேஷனோட போட்டு ஜாலியா இருக்கலாம். பாய்.